ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இடம் நிறைய பேர் கேட்டிங்க, அவங்களுக்கான சைட்டு தாங்க இது. ஜஸ்ட் 3 மினிட்ஸ் தாங்க, வெறும் 500 மீட்டர் தாங்க, நடந்தே நம்ம லேண்டுக்கு போயிடலாங்க. இங்கே 554 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து 13 லட்சம் ரூபாய் தாங்க. அதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் வீடு கட்டித்தர 4 மந்த்ஸ் ஆகுங்க, அது 22 லேக்ஸில் பண்ணி தரலாங்க. டபுள் பெட்ரூம் வீடு வேணுமா 27 லேக்ஸுக்கு பண்ணி தரலாங்க. சென்னையிலே பெரிய டிமார்ட் இந்த சிங்கப்பெருமாள் கோயில் டிமார்ட் தாங்க. இது வந்து 5 நிமிஷத்தில் வந்துடலாங்க டிமார்ட்டுக்கு. பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம் மிகப்பெரிய ஒரு மலைக்குன்று இருக்குங்க. அதில் சமீபத்தில் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தொல்லியல் துறை கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, அதில் பிளாட்டினம் மெட்டல் இருக்குங்க. அதனால் சென்னை சிட்டிக்கு பக்கத்துல ஹைவே மேலேயே நீங்க வீட்டு மனைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பை வழங்குகிறது கிரிஷ் ஹவுசிங் நிறுவனம். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மனைகளை இங்கே விற்பனை பண்றாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நிற்கிறது ஸ்டேட் ஹைவே நினைச்சிங்களா? இல்லைங்க, இது நேஷனல் ஹைவேங்க. நேஷனல் ஹைவே 132B கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. இது செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் வழியாக திருப்பதி போகிற நேஷனல் ஹைவேஸுங்க. இந்த ஆன் ரோடில் நம்ம சைட் அமைச்சிருக்குங்க. ஹெரிட்டேஜ் சிட்டி 1000 அடி ஃப்ரண்டேஜில் 9 ஏக்கரில் 196 யூனிட்ஸ் கொண்ட மிக கிராண்டான ப்ராஜெக்ட்டுங்க. நான் நிற்கிறதே பஸ் ஸ்டாப் தாங்க. இங்கே பஸ்ஸு 12B செங்கல்பட்டு காஞ்சிபுரம் 12B பஸ் போகுதுங்க. வேலூருக்கு பஸ் போகுதுங்க. திருப்பதிக்கு பெங்களூர் கூட பஸ் இருக்குங்க இந்த ரோட்டில். ஸோ இப்படி ஒரு கிராண்டான ஆன் ரோடு சைட்டை கிறிஸ் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணுறோம். மனைப்பிரிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்றைய செங்கல்பட்டு ஏரியா எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகி இருக்கு அப்படிங்கிறத திரு குமரேசன் அவர்களிடம் கேட்டுவிடலாம். செங்கல்பட்டு வந்து ஒரு பெரிய மாவட்டங்க. நம்ம பல்லாவரத்துலேருந்து ஆரம்பிக்குதுங்க செங்கல்பட்டு. பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், உங்களுக்கு சேலையூர், மேடவாக்கம், உங்களுக்கு முட்டுக்காடு, திருப்போரூர், திருக்கழுக்குன்றம், சிங்கப்பெருமாள் கோயில், மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி எல்லாமே செங்கல்பட்டு தாங்க. செங்கல்பட்டு வந்து ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சு. இப்போ பல்லாவரத்துலேயோ தாம்பரத்துலேயோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில் வேலை நடக்கணுமோ, கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமோ, இல்லை பிளாட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமோ, நீங்கள் செங்கல்பட்டு சப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு தான் வரணுங்க. செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு தான் வரணும். செங்கல்பட்டில் வந்து மிகப்பெரிய மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட் வீடியோ எடுக்கும் போதே பாருங்கள், ஏகப்பட்ட ஆம்புலன்சஸ் இந்த பக்கத்து போயிட்டு இருக்குது. என்ன ரீசன்னா, அது மிகப்பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க, வெல் எக்யூப்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படிங்கன்னா, உங்களுக்கு சோழிங்கநல்லூரில் இருந்தாலும் சரி, சிறுசேரியில் இருந்தாலும் சரி, தாம்பரம் இருந்தாலும் சரி, நீங்கள் செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தாங்க வரணும். செங்கல்பட்டில் மிச்சம் என்ன ஏரியா இருக்குது பாக்கி? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருக்குளக்கன்றம், திருப்பூரூர் அந்த பக்கம் டெவலப் ஆகிட்டு இருக்குதுங்க. நம்ம பல்லாவரத்துலேருந்து செங்கல்பட்டு டோல்கேட் வரைக்கும் ஆல்ரெடி ஃபுல்லாகவே டெவலப் ஆயிடுச்சு, இடம் இல்லைங்க. இப்போது செங்கல்பட்டில் மிச்சம் இருக்கிற இடம் வந்து, செங்கல்பட்டு எப்படி டிசைன் ஆகிருக்குன்னா, நேச்சுரலாகவே அது எப்படி டிசைன் ஆகிருக்குன்னா, செங்கல்பட்டோட பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம் மிகப்பெரிய ஒரு மலைக்குன்று இருக்குங்க. அதில் சமீபத்தில் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தொல்லியல் துறை கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, அதில் பிளாட்டினம் மெட்டல் இருக்குங்க. அதனால் கவர்மெண்ட் வந்து அந்த மலையை சுற்றி வீடு கட்ட தடை விதிச்சிட்டாங்க. அப்போ அதனால தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன், செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் போகிற ரோடு மட்டும்தான் டெவலப் ஆகிருக்கு. அந்த ரோடு வந்து அப்படியே ஜிஎஸ்டி ரோட்டில் கலெக்டர் ஆஃபீஸ் முடிஞ்சவொடனே கனெக்ட் ஆகிருச்சு. இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து செங்கல்பட்டுல புது பஸ் ஸ்டாண்டை வைக்கணும் அப்படின்னால ஜிஎஸ்டி ரோடுக்கும் புது கலெக்டர் ஆஃபீஸுக்கும் நடுவில் மிகப்பெரிய 10 கோடி செலவில் மிகப்பெரிய புது பஸ் ஸ்டாண்டு வந்து சேங்ஷன் ஆகி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சைட்டு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்த சைட்னா, நீங்கள் செங்கல்பட்டு வழியாகவும் வரலாங்க. சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து 10 நிமிஷத்துலேயும் இந்த சைட்டுக்கு வரலாங்க. இங்கேருந்து சிங்கப்பெருமாள் கோயில் கரெக்டாக 10 நிமிஷம் பயண தூரம் தான். அப்புறம் இன்னொரு அப்ரோச் இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரகடம் ஜங்ஷன் இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தாங்க. ஸோ அங்கே எல்லா இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்குது. இது வந்து நேஷனல் ஹைவேஸ் மேலே நம்ம சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். அதை ஒட்டியே ரயில்வே ட்ராக் போகுது. நீங்கள் பார்க்கலாம், ட்ரெயின் போகிறத பார்க்கலாம், சென்னை பீச்சுக்கு ட்ரெயின் போகிறத பார்க்கலாம். அதை ஒட்டி பாலூர் ஊருக்குள்ளே போகும்போது
உங்களுக்கு ஒரு ரோடு வந்து ஒரகடம் கனெக்ட் ஆகும். அதாவது எழுச்சூர், புகழ்பெற்ற சிவன் கோயில் எழுச்சூர் வழியாக போயிட்டு ஒரகடத்தில் கனெக்ட் ஆகும். உங்களுக்கே தெரியும், ஒரகடம் வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் காரிடார். அங்கே இல்லாத கம்பெனிஸே இல்லை. உங்களுக்கு தெரியும், அப்போலோ டயர்ஸு, ராயல் என்ஃபீல்டு, யமகா, ஐஃபோன் அசம்பிளி, ஃப்ளக்ஸ்ட்ரானிக்ஸு, அங்கே ஒரு சின்ன டைடல் பார்க் கொண்டு வராங்க. மிகப்பெரிய அளவில் ஆட்டோமொபைல் காரிடார் வந்து ஒரகடம் சென்னை வந்து மிகப்பெரிய புகழ் பெற்றது. சென்னை 2 விஷயத்துக்கு புகழ் பெற்றுட்டு இருக்குங்க. அது மேலே எந்த சிட்டிக்கும் அந்த பெருமை கிடைக்கல. ஒன்று ஐடி காரிடார்ஸ், இன்னொன்று வந்து ஆட்டோமொபைல் காரிடார். அதான் சென்னையோட டெட்ராய்டு தான் ஒரகாடம். அமெரிக்காவில் வந்து டெட்ராய்டில் தான் கார் ஃபேக்ட்ரிஸ் இருந்தது. சென்னையில் கார் ஃபேக்ட்ரிஸ் ஒரகடம் தான் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 10 நிமிஷம். அங்கே பணி புரிகிறவங்க வந்து இது மாதிரி ஆன் ரோட்டில் அருமையான ஒரு இடம் வாங்கி நீங்கள் வீடு கட்டி குடி வரலாம். இல்லை கமர்ஷியல் ஷாப்பை வந்து வாங்கி போட்டிங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸில் மிகப்பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்குங்க. பாலூர் புறநகர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மணிப்பிரிவில் இருந்து நடந்து போகிற தூரத்துல தான் அமைஞ்சிருக்கு. நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இது சென்னை பீச்சில் இருந்து காஞ்சிபுரம் போகிற ட்ரெயின், சென்னை பீச்சிலேருந்து அரக்கோணம் போகிற ட்ரெயின் போகிற ட்ராக்குங்க. இங்கேருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நீங்கள் செங்கல்பட்டுக்கு ரீச் ஆகிடலாம். செங்கல்பட்டு, தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட் சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 மணி நேரத்தில் இங்கேருந்து நீங்கள் ட்ரெயின் பிடிச்சிங்கன்னா உங்களோட ஒர்க்குக்கும் போகலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, ரயில்வே எம்ப்ளாயீஸு, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இடம் நிறைய பேர் கேட்டிங்க, அவங்களுக்கான சைட்டு தாங்க இது. ஜஸ்ட்டு 3 மினிட்ஸ் தாங்க, வெறும் 500 மீட்டர் தாங்க. நடந்தே நம்ம லேண்டுக்கு போயிடலாங்க. இந்த ஸ்டேட் ஹைவே லே அவுட்ல 1000 சதுரடியில இருந்து கமர்ஷியல் மனைகளையும் 554 சதுரடியில இருந்து ரெசிடென்ஷியல் வீட்டு மனைகளையும் வாங்கலாம். இதுதான் கிறிஷ் ஹவுசிங்கோட 46th ப்ராஜெக்ட் ஆன் நேஷனல் ஹைவேஸ் ஹெரிட்டேஜ் சிட்டிங்க. நேஷனல் ஹைவேஸ் மேலே இருக்கிற பிளாட்ஸ் எல்லாமே கமர்ஷியல் பிளாட்ஸு. அது 1000 அடி ஃப்ரண்டேஜுங்க. அங்கேருந்து அந்த பச்சை பில்டிங் வரைக்கும் நம்ம சைட்டு தான். 1000 அடி ஃப்ரண்டேஜு. அதில் ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் கமர்ஷியல் பிளாட்ஸுங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குங்க 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும். ஷாப் வைக்கிறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ரெசிடென்சியல் பிளாட்ஸ் தான். 554 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 750, 850, 950, 1100, 1200, 1800, 2000 வரைக்கும் பிளாட்ஸ் இருக்குங்க. இது ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, ஸ்டேட் பேங்க் மற்றும் HDFC பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. நிறைய அமெனிட்டிஸ்களையும் மணிப்பிரிவுக்குள்ள தந்திருக்காங்க. ரொம்ப ரிச்சான அமெனிட்டிஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோங்க. 33 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு, பிளாக் டாப் ரோட்ஸுங்க. எல்லாமே டபுள் லேயர். ஒரு 50 டன் டிப்பர் லாரி போனால் கூட 1 சென்டிமீட்டர் கூட அமுங்காத அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த டெவலப்மெண்ட்டுக்கே ஸ்பெண்ட் 5 crores. இதில் வந்து அடிஷ்னலாக பார்க் இருக்குங்க, கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டிங்க. கமர்ஷியல் பிளாட் விசிபிளாக தெரியணுங்கிறதுக்காக, கஸ்டமரோட சேஃப்டிக்காக நாங்கள் என்ட்ரன்ஸில் ஒரு இம்போர்ட்டட் ஃபென்சிங் போட்டிருக்கோம். பவர்ஃபுல் சோலார் LED லைட் வந்து 100 லைட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நீங்கள் மிட் நைட் 12 o'clock வந்து கூட பார்த்தாலும் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். சைட்டுக்குள்ளேயே 3 phase பவர் லைனே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து வீடு வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உடனே கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். முன்னணி கல்வி நிறுவனங்களும் இங்கிருந்து ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து 10 நிமிஷத்தில் நிறையா CBSE மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் ஸ்கூல் இருக்குங்க, செயின்ட் மேரி ஸ்கூல் இருக்குது. அப்புறம் காலேஜஸ் வந்து ஆண்டாள் அழகர் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா SRM யூனிவர்சிட்டி இருக்குது. அது ஒரு 15 நிமிஷத்தில் போயிடலாங்க SRM யூனிவர்சிட்டிக்கு. ஜோகோ IT பார்க் இருக்குது, ஒரகடம் காரிடார் இருக்குது. சென்னையிலே பெரிய டிமார்ட் இந்த சிங்கப்பெருமாள் கோயில் டிமார்ட் தாங்க. இது வந்து 15 நிமிஷத்தில் வந்துடலாங்க டிமார்ட்டுக்கு. இங்குள்ள பாலாறு வாட்டர் நல்ல சுவை கொண்டது. வாட்டரோட சோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த வாட்டரை வந்து நீங்கள் அப்படியே RO கூட போடாமல் அப்படியே குடிக்கலாம். ஏன்னா இது குடி தண்ணிக்கு பேர் போன பாலாறு ஆற்று தண்ணிங்க. இங்கே இருக்கிற வாட்டர் பெட்டு ஃபுல்லாகவே வந்து பாலாறுக்கு மிக அருகில் இருக்கிறதுனால உங்களுக்கு வாட்டர் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் தாம்பரம், பல்லாவரத்துக்கெலாம் இங்கேருந்து தான் பாலாறு வாட்டர் வந்து போகுது. மிக சுவையாக இருக்கும்.
அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த சைட் வாங்குறவங்களுக்கு. 20 அடியிலேயே வாட்டர் சோர்ஸ் இருக்குது. அதனால தான் ஐஆர்டிசி வந்து வாட்டர் பிளான்ட்டே பாலூரில் தான் போட்டிருக்காங்க. எக்மோர், சென்ட்ரல், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் நீருன்னு கிடைக்கும். அந்த மினரல் வாட்டர் இங்கேருந்து தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகி எல்லா ஸ்டேஷனுக்கும் போகுதுங்க. கோவையில் சொல்லுவாங்க சிறுவாணி வாட்டர் சுவையாக இருக்குன்னு. அதுக்கு அடுத்து சுவையான வாட்டர் பாலாறு வாட்டர் தாங்க. இங்கே மனைகளோட பிரைஸ் என்ன? திரு குமரேசன் அவர்களிடமே கேட்கலாம். இந்த சைட்டை பார்க்க வரணும்னா சென்னையிலேருந்தோ இல்லை செங்கல்பட்டுலேருந்தோ இல்லை காஞ்சிபுரத்துலேருந்தோ எங்கேருந்து வந்தாலும் நாங்கள் ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணுறோம். இது வந்து புக்கிங் அமௌண்ட் வந்து 1 lakhங்க இந்த சைட்டுக்கு. பில்டர் ஸ்மைல் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் BM5555 இந்த கோடை எடுத்துகிட்டு நான் குமரேசன் கிறிஷ் டைரக்டர் என்னைய இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் பண்ணித்தரேன். நான் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் பண்ணித்தரேன். ப்ரைஸ் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது கமர்ஷியல் 4000. இப்போ லான்ச்சிங் ஆஃபராக உங்களுக்கு 3500க்கு பண்ணித்தரேன். ரெசிடென்சியல் பிளாட்ஸ் வந்து 2500 பேங்க் வேல்யூவேஷன். லான்ச்சிங் ஆஃபராக உங்களுக்கு 200 டிஸ்கவுண்ட் கொடுத்து 2300க்கு ஃபைனலாக பண்ணித்தரலாம். இங்கே 554 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து 13 லட்ச ரூபா தாங்க. ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 60,000 தாங்க வரும். அதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் வீடு கட்டித்தர 4 months ஆகுங்க. அது 22 lakhஸில் பண்ணித்தரலாங்க. டபுள் பெட்ரூம் வீடு வேணுமா 27 lakhஸ்க்கு பண்ணித்தரலாங்க. 90% உங்களுக்கு லேண்டுக்கு கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 100% லோன் கிடைக்கும். இதெல்லாம் சேலரிடு பர்சனுக்கு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 75 to 80% லோன் கிடைக்கும். கமர்ஷியல் பிளாட்ஸுக்கும் 75 to 80% லோன் கிடைக்குங்க. நீங்களும் இந்த ஹைவே மனைப்பிரிவில் வீட்டு மனையோ அல்லது தனி வீடோ வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.